வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டம் நன்றாகத்தான் இருக்கிறது. இருந்தால் கூட முக்கியமாக பார்த்திங்கன்னா 12ஆம் வீட்டில் செவ்வாயும் சூரியனும் சேர்வது கொஞ்சம் தொல்லை. அப்போ முக்கியமான தொல்லை என்ன தெரியுமா? தேவையற்ற செலவுகள். அப்போ இந்த தேவையற்ற செலவுகளில் ஒரு முக்கியமான வார்னிங் என்ன? காரு இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் இல்லாமல் ஓட்டுறது, அப்போ எங்கேயாவது ஆக்சிடெண்ட்டு, கூடுதல் செலவுகள், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுறது இல்லையா? அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி நம்ம ஓரளவு கான்ஷியன்ஸாகவும் கேர்ஃபுல்லாகவும் இருக்கும்போது பிரச்சனைகள் நம்ம தாண்டி போகாது. ஆனால் அதுலேயே நம்ம ரொம்ப அசால்ட்டாக கேஷுவலாக இருந்தால் இதெல்லாம் நடக்கும். அப்போ கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் விரயமாகும். ஏன்னா விரயத்தில் 2 பவர்ஃபுல் பிளானட் போய்ட்டு உட்காந்துருக்காங்க. அதனால் விரயம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை அவாய்ட் பண்ணணும். விஷயங்கள் உங்கள் மனசுக்கு படும். இப்போது உடல் ஆரோக்கியத்தை சம்மந்தப்பட்டதில் சில நேரங்களில் சொல்லுவாங்க டாக்டர்ஸு, இது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கீங்க, இந்த விஷயத்தை கவனமாக இருங்க அப்படின்லாம். அதுபோல் அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும், பார்க்க வேண்டும். அது அவசியம். அனாவசிய செலவுகள்னு சில சொல்கிறோம் இல்லையா? இதை தவிர்க்க முடியுமான்னு பார்த்தா தவிர்க்க முடியாத சில செலவுகள் வந்து தான் நிற்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக ஒரு தெய்வ நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். யாரையும் தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க. ஏன்னா அவங்களுடைய தேவை நாளைக்கு தலை சொல்லி அங்கே தான் போய் நிற்க வேண்டி வரும். அதனால் எல்லாத்தையும் தன்மையாக நடக்க வேண்டியதும் முக்கியம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கிறதால கொஞ்சம் ட்ரபிள் உள்ள ஒரு வாரமாக இது காண்பிக்கிறது. கவனமாக செயல்படுங்க. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.